ரிஷப ராசியில் புதன். ரிஷப ராசியில் புதன் இருப்பது சாதகமான பலன்களை தரும். பொதுவாக புதன் கிரகம் அறிவு, பேச்சு, எழுத்து ஆகியவற்றை குறிக்கும். ரிஷப ராசியில் புதன் இருக்கும்போது அது பேச்சாற்றல், எழுத்து திறன், தகவல் தொடர்பு ஆகியவற்றில் சிறந்து விளங்க உதவும். மேலும் இந்த சேர்க்கை ஒருவரை நடைமுறை சிந்தனையாளராகவும் பொருள் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துபவராகவும் ஆக்கும். ரிஷப ராசியில் புதன் இருந்தால் அந்த நபருக்கு தாய்வழி உறவுகளில் சில சங்கடங்கள் ஏற்படலாம். ஆனால் அவர் வாழ்க்கையில் நல்ல குணங்களையும் புகழையும் பெறுவார். அவர் நல்ல வருமானம் ஈட்டுவதோடு வாழ்க்கையின் சுகங்களையும் அனுபவிப்பார். சில நேரங்களில் ரிஷப ராசியில் புதன் இருப்பவர்கள் மனைவி அல்லது கணவருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இருப்பினும் இவர்கள் பொதுவாக வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ரிஷப ராசியில் புதன் இருக்கும்போது ஒருவருக்கு எழுத்து, பேச்சு, பத்திரிகை, விற்பனை போன்ற துறைகளில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் இந்த சேர்க்கை ஒருவரை கலை, இசை, இலக்கியம் ஆகியவற்றில் ஆர்வம் உள்ளவராக்கும். சுருங்கச் சொன்னால், ரிஷப ராசியில் புதன் இருந்தால் அந்த நபர் வாழ்க்கையில் அறிவாற்றல், பொருள் சேர்க்கை, நல்ல பேச்சு திறன், எழுத்து திறன் ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார். இருப்பினும் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மிதுன ராசியில் உள்ள புதன் அறிவாற்றல் திறன்களை அதிகபட்ச விசாரணை, சிந்தனை மற்றும் கேள்விகளுக்கு பயன்படுத்தி பின்னர் தகவல் தொடர்பு ஆனால் கையாளுதல் மூலம் அறிவுபூர்வமாக தரவு மற்றும் உண்மைகளை வெளிப்படுத்தும் திறன் கொண்டவரை குறிக்கிறது. மிதுன ராசியில் புதன் என்றால் புத்திசாலித்தனம் மற்றும் கூர்மை, புத்திசாலித்தனம், தகவல் தொடர்பு, பகுப்பாய்வு, உண்மைகள் மற்றும் கணக்கீடுகளில் சிறந்து விளங்குவதில் கவனம் செலுத்துகிறது. இது அனைத்தும் மேலும் மேலும் ஆராய்ந்து தொடர்பு கொள்வதன் மூலம் தரவு மற்றும் தகவல்களை பிரித்தெடுப்பது பற்றியது. மூளை தான் செய்ய வேண்டியதை செய்கிறது என்று அர்த்தம். புதன் பயணம், தொடர்பு மற்றும் கற்றலுக்கு பெயர் பெற்ற கிரகம். புதன் மிதுன ராசியில் இருக்கும்போது இந்த கிரகம் மிதுன ராசியின் அதிபதி என்பதால் அது ஒரு வசதியான நிலையாகும். வேத ஜோதிட கொள்கைகளின்படி இந்த இடம் பூர்வீகத்திற்கு சாதகமானது என்பதை நிரூபிக்கிறது. மிதுன ராசியில் புதன் இருக்கும்போது பிறந்தவர்கள் நேர்த்தியான தோற்றத்தை கொண்டுள்ளனர். மேலும் கண்ணியமானவர்கள், நடத்தை மற்றும் மென்மையானவர்கள். அவர்கள் உச்சரிப்பு மற்றும் தகவல் தொடர்பு ஆகியவற்றில் சிறந்த தேர்ச்சி பெற்றுள்ளனர். அவர்கள் மொழிகள், கணக்குகள் மற்றும் கணிதத்தில் சிறந்து விளங்குவார்கள். அவர்கள் சமூகத்தில் நிறைய அங்கீகாரத்தையும் மரியாதையையும் பெற்று ஆடம்பரமாக வாழ்கிறார்கள். புதன் மிருகசீரிடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தின் பலன்கள். எல்லாவித நற்குணங்களும் நன்னடத்தையும் நிரம்பியவர். புதனை சுபக்கிரகம் ஏதேனும் பார்த்தால் செல்வமும் செழிப்பும் வந்தடையும். தொண்டை அல்லது வாய் சம்பந்தப்பட்ட கோளாறுகளாலும் நோயாலும் அவதிப்படுவீர்கள். புதன் மிருகசீரிடம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தின் பலன்கள். நீங்கள் பணம் சேகரிக்க மிகவும் ஆசைப்படுவீர்கள். உங்களுக்கு போகும் வழியை விட முடிவுதான் முக்கியம். மற்றவர்கள் சிறப்பாய் இருப்பதை பார்த்து பொறாமைப்படுவீர்கள். உங்கள் புதனை வேறு எந்த கிரகமும் பார்க்காவிட்டால் உங்களுக்கு ஒரு பையன் ஒரு பெண்ணை விட கூடுதல் குழந்தைகள் இருக்க அனுகிரகம் உண்டு. உங்களுக்கு பேச்சு தடுமாறுதலும் தொண்டை சம்பந்தப்பட்ட நோய்களும் பாதிக்கும். புதன் மிருகசீரிடம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தின் பலன்கள். நீங்கள் புத்திசாலியாகவும் தைரியசாலியாகவும் எப்பொழுதும் சிரித்த சுபாவமும் உண்டு. அழகான பெண்களின் தோழமையை மிகவும் நேசிப்பீர்கள். ஆனால் மணமான பின்பு உங்கள் மனைவியை மிகவும் நேசிப்பவர். அவளுக்கும் குடும்பத்திற்கும் சரிவர கடமைகளை செய்வீர்கள். உங்களுக்கு பேச்சு குளறுதலும் உங்கள் மேல் உடம்பு உறுப்புகள் உபாதைகளும் உண்டு. புதன் மிருகசீரிடம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தின் பலன்கள். நீங்கள் மிகவும் தீவிர ஆன்மீகவாதியாக இருப்பீர்கள். நீங்கள் அதிகம் படிக்காதவராக இருந்தும் கூட கடின உழைப்பினாலும் நேர்மையினாலும் உச்சக்கட்டத்தை அடைவீர்கள். நீங்கள் வரவு
செலவு கணக்கு தொழிலுக்கு தலைமை அதிகாரியாவீர்கள். நீங்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளால் அவதிப்படுவீர்கள். ரிஷப ராசியில் குரு. ரிஷப ராசியில் குரு இருப்பதால் சில சாதகமான பலன்கள் மற்றும் சில பாதகமான பலன்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. சாதகமான பலன்கள்: செல்வ செழிப்பு. குருவருளால் செல்வம், அதிர்ஷ்டம் மற்றும் தொழில் முன்னேற்றம் உண்டாகலாம். புத்திசாலித்தனம். குருவின் சேர்க்கையால் புத்தி கூர்மையாகவும் ஞானம் அதிகமாகவும் இருக்கும். நல்லொழுக்கம். ரிஷப ராசியினர் நல்லொழுக்கத்துடன் பிறரால் மதிக்கப்படுவார்கள். தைரியம். தேவையான நேரத்தில் தைரியமாகவும் துணிச்சலாகவும் செயல்படுவார்கள். சமூக சேவை. பிறருக்கு உதவி செய்யவும் மனிதநேயத்துடன் நடந்து கொள்ளவும் ஆர்வம் இருக்கும். தொழில் முன்னேற்றம். அயல்நாடு சென்று தொழில் செய்யும் வாய்ப்புகள் அதிகம். பாதகமான பலன்கள்: அலைச்சல். பயணங்கள் அதிகமாக இருக்கும், அதன் மூலம் உடல் அசதி ஏற்படலாம். மன அழுத்தம். சில நேரங்களில் மன அழுத்தம் அல்லது கவலை ஏற்படலாம். குடும்பத்தில் பிரச்சனைகள். குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். குரு பகவான் நன்மைகளின் அதிபதியாக இருப்பதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு செல்வம், மகிழ்ச்சி, குடும்பம் மற்றும் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்களை தருவார். குரு மிருகசீரிடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தின் பலன்கள்: நீங்கள் சிடுசிடுவென்றும் ஆவேசமுள்ளவராயும் இருப்பீர்கள். உங்களுக்கு எழுத்திலும் படிப்பிலும் ஆர்வம் இருக்கும். நீங்கள் சராசரி உயரமும் உடல்கட்டும் உடையவர். பார்ப்பதற்கு பருமனாக தெரியும். பெயரும் புகழும் சொத்தும் நிறைய ஆசி உண்டு. இந்த பாதம் உங்கள் ஜென்ம லக்னமாக இருந்தால் நீங்கள் நல்ல நிறமும் பெரிய கண்களும் பார்ப்பதற்கு கம்பீரமாகவும் இருப்பீர்கள். குரு மிருகசீரிடம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தின் பலன்கள்: ஜென்ம லக்னத்திலும் வியாழனுடன் இருந்தால் நீங்கள் அதிகம் படித்த மேதாவியாகவும் புத்திசாலியாகவும் பார்ப்பதற்கு சிறப்பான உருவமும் உடையவராகவும் இருப்பீர்கள். உங்களுக்கு மேலிடத்தில் உள்ள சக்தி வாய்ந்தவர்களுடன் நெருக்கமான தொடர்பு உண்டு. தலையும் தொண்டையும் சம்பந்தப்பட்டவைகளால் உபாதை உண்டு. குரு மிருகசீரிடம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தின் பலன்கள்: நீங்கள் பணத்தை சிறந்த முறையிலும் புத்திசாலித்தனமாகவும் செலவழிப்பீர்கள். ஒரு சிறிய நன்றி என்று சொல் உங்களிடமிருந்து வருவது பல காரியங்களை சாதிக்க உதவும். மன வாழ்க்கையில் உங்களுக்கு சோதனைகளும் கஷ்டங்களும் வரும். உங்கள் உடைமைகளை எவருக்கும் கொடுக்க நம்பிக்கை இராது. இதனால் உங்கள் மனையாரே உங்களுடன் வாழ கஷ்டப்படுவார்கள். நீங்கள் மிகவும் காரியவாதி. குரு மிருகசீரிடம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தின் பலன்கள்: உங்களுக்கு நிறைய சொத்து இருந்தும் சர்க்காரிடமிருந்து புகழும் வெகுமதிகளும் கிட்டும். அடுத்தவர் மனதை புரிந்து கொண்டு பேசும் திறமை உண்டு. கண் இரைப்பை சம்பந்தப்பட்ட உபாதைகள் உண்டு. இது போன்று உங்கள் சுய ஜனன ஜாதகத்தை வைத்து இன்றைய தினபலன், யோகபலன், விதிபலன், கர்ணபலன், தாரபலன், ஓரைபலன் தெரிந்து கொள்ள www.bssrf.org.in. உங்கள் ஜாதகத்தை 1 பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம். ரிஷிகாஸ்ட்ரோ ஆப். ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் ஃபார் QR கோட் ஸ்கேன். இன்று உங்கள் நட்சத்திரப்படி நன்மை நடக்குமா என ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள www.bssrf.org என் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் இல் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்கலாம். இதுபோன்று மேலும் புதன் மற்றும் குரு பற்றி அறிய உங்கள் சுய ஜன்ம ஜாதகத்தில் புதனும் குருவும் எந்த ராசியில் இருக்கிறார், எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளத்தை பயன்படுத்தி பார்க்கலாம். உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று உங்கள் ராசிக்கு நாள் எப்படி இருக்கும் என்று ஆய்வு செய்து பார்க்கலாம். பிரிண்ட் இமேஜ் யுடன் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்க
உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திரம் என்ன, இன்று உங்களுக்கு நட்சத்திரப்படி என்ன நிகழும் என்பதை மிகவும் எளிய முறையில் தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளம் மூலம் மற்றும் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் லும் காணலாம். www.pssrf.org இன் உங்கள் ஜனன ஜாதகத்தை 1 பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம். நீங்கள் விரும்பும் வடிவமைப்பில் சிறந்த முறையில் மிகவும் துல்லியமாக ஜோதிட மென்பொருள் மற்றும் பிரிண்ட் மாடல் வடிவமைத்து கொடுக்கப்படும். www.pssrf.org இன் பாண்டிச்சேரி. உங்கள் ஜன்ம ஜாதகத்தில் புதனும் குருவும் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்பதையும், அவர்கள் கொடுக்கும் நற்பலன் என்ன என்பதையும், கெடுபலன் என்ன என்பதையும் அறிந்து கொள்ள www.pssrf.org இன் இணையதளத்திலும் ரிஷிகாஸ்ட்ரோ இல் கோட் புதன் 372 399 426 453, குரு 480 507 534 561 பயன்படுத்தி அறியலாம்.